நிறைவாக ஒரு செய்தி. அதாவது இந்த புத்தகங்கள் எழுதி முடித்த பிறகு ஒரு 2, 3 அச்சகங்கள் வெ வெ ஆலோசனை கேட்டு எழுத்தாளர்களை அல்லது பதிப்பாளர்களை உங்களுக்கு நல்ல பதிப்பாளர்களை கேட்டு அதை நல்ல அச்சகத்தில் கொடுங்கள். இல்லையென்றால் இச்சகத்தில் படும் துயரத்தை விட அச்சகத்தில் படும் துயரம் அதிகம் என்பதை எழுத்தாளர்கள் அறிவார்கள். இது நான் கண்ட மொழி, அனுபவம். 60 புத்தகங்களுக்கு மேல் எழுதிய அனுபவத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல அச்சகங்களாக பலரிடம் கொட்டேஷன் என்று சொல்லுவார்கள் இல்லை, புத்தக வெளியீட்டுக்குரிய அந்த தொகை எவ்வளவு, செலவு தொகை எவ்வளவுன்னு கேட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுங்கள். முழுவதும் கொடுத்து விட்டால் உங்களுக்கு மற்ற கடைகளில் தையலர்களிடம் வருவது போல தான் வருகின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு உங்களுக்கு கடைசியில் அதான் பணம் வந்து விட்டதே என்று ஏமாற்றுவார்கள். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கள். நல்ல அச்சகமாக ஒரு 2, 3 அச்சகத்தில் எது இலவசமாக, அதாவது இலவசம் அல்ல, எது இலகுவாக குறைவான தொகை உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அந்த கொட்டேஷன், அந்த ரூபா மதிப்பு அந்த அச்சகத்தில் கொடுத்து அவர் மாணவரா என்பதையும் தெரிந்து அச்சடித்து கொள்வது நல்லது. நல்ல தட்டச்சு தெரிந்தவரையும் நல்லவராக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அச்சகத்திலே இருந்திருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. இது முக்கியமான குறிப்பு. நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சி, ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.